வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அமித்திஸ்ட் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள்? அமித்திஸ்ட் என்னன்னு கேட்குறீங்களா? இது ஒரு உபரத்தினம். நவரத்தினங்கள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இது உபரத்தினம். சிலருக்கு அஷ்டம சனி நடக்குது, ஏழரை சனி நடக்குது, சனி பகவான் ரொம்ப தொந்தரவு பண்ணார், சனி பகவான் ஆக்ரோஷமாக இருக்கார், எனக்கு நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்றவங்களுக்கும், சிலர் சொல்லுவாங்க சனி பகவான் வக்ரமாக இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ சனி பகவானுடைய சக்தி, அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள், சக்தி ஆற்றல், அந்த ஆற்றல் நமக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது உபரத்தினங்கள் ஒரு வகை, சரிங்களா? இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சனி பகவானோட எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க அமித்திஸ்ட் ஸ்டோன், சரிங்களா? இந்த மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அமித்திஸ்ட் ஸ்டோனில் வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்டோன் வாங்கிக்கிட்டு தண்ணியில் நைட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது பாருங்கள், கண்ணாடி கிளாஸ், அதில் தண்ணியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதாவது கண்ணாடி கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு தினமும் அந்த தண்ணி குடிங்க. இது ஏற்கனவே இதை பற்றி இன்னொரு டீட்டெயில் சொல்லியிருக்கிறோம். இந்த தண்ணி குடிக்க 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 உங்களுக்குள்ள அந்த சனி பகவான் சனி சக்தி கிடைக்க கிடைக்க முக்கியமாக என்றைக்கு தெரியுமா செய்யணும்? வெள்ளிக்கிழமை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க. சனி பகவான் சக்தி சூப்பராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் சக்தி கிடைக்க கிடைக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும். சனி பகவானால் கிளென்ஸ் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லைங்க, சரி இந்த கல் மட்டும் தான் யூஸ் பண்ணால் வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு கேட்டால் இந்த அமித்திஸ்ட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் எப்போயுமே நம்ம கையில் போட்டுருக்கலாம். சனிக்கிழமை மட்டும் இல்லை, தினமுமே நம்ம கையில் போட்டுருக்கலாம். இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் இது சனி பகவான் எனர்ஜி மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல விஷயங்கள் நமக்கு செய்யக்கூடியவங்கள, நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அது என்னென்றது அடுத்தடுத்தது பார்ப்போம். இந்த அமித்திஸ்ட் பிரேஸ்லெட் தொடர்ந்து நம்ம போடுறதுனால, இந்த தண்ணி அமித்திஸ்ட் தண்ணி தினமும் குடிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? 6ஆம் அறிவு சூப்பராக இருக்காக ஆரம்பிக்கும். அது என்னங்க 6வது அறிவு? நமக்கு 5 அறிவு தெரியுங்க. அதாவது தொடு உணர்வு ஒன்று, அடுத்தது ஸ்மெல் ஒன்று, அடுத்தது டேஸ்ட் ஒன்று, அடுத்தது கேட்குறது ஒன்று, அப்புறம் பார்க்குறது ஒன்று. இந்த மாதிரி 6 அறிவு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 6 அறிவை தவிர 6வது அறிவு என்ன தெரியுங்களா? மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அறிவு டெவலப்மெண்ட். இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சோ இன்றைக்கும் அதே தான் செஞ்சுட்ருக்கு. அதே மாதிரி தான் குகையில் வாழுது, அதே மாதிரி தான் காட்டில் வாழுது. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அந்த மனிதன் அப்படி இல்லை. ஒரு வீடு கட்டி, பில்டிங் கட்டி, ஏசி ரூம் போட்டு, இந்த இப்போ வீடியோ பார்க்குறோமே, மொபைல் க்ரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த டெவலப்மெண்ட் தான் 6வது அறிவு. இது சயின்டிஃபிக்காக இந்த சமுதாயத்தில் உயர்நிலை அடைகிறதுக்கு, இறைநிலை அடைகிறதுக்கு, இறைநிலைக்காக தியானம் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே செய்கிறதும் 6ஆம் அறிவு தான். இந்த 6வது அறிவு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம டெவலப் ஆகணுன்னாலும் சரி, புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கணும்னாலும் சரி, புதுசாக டெக்னாலஜி உருவாக்கணுன்னாலும் சரி, நான் ஆன்மீகத்தில் உயரணுனாலும் சரி, நமக்கு 6ஆம் அறிவு முழுமையாக வேலை செய்ய வேண்டும். அப்போ இந்த 6ஆம் அறிவை முழுமையாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் பயன்படும். இது மட்டும் இல்லை, அடுத்தது இன்ட்யூஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது உள் உணர்வு. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், திடீர்னு தோணும் செய்யலாம். இப்போ காரில் போயிட்டுருக்காங்க, முன்னாடி ஒரு லாரி போகுது, நமக்கு நார்மலாக என்ன பக்கம், ரைட் பக்கம் திரும்பி ஓவர்டேக் பண்ணணும். திடீர்னு நமக்கு தோணும் லெஃப்ட்டு பக்கம் ஓவர்டேக் பண்ணு அப்படின்னு தோணும். அது லீகலி தப்பு தான், ஆனால் தோணும். நம்ம இல்லைங்க ரைட் பக்கம் தான் தோணுன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லி அறிவு சொல்லி ரைட் பக்கம் ஓவர்டேக் பண்ண போவோம். ரைட் பக்கம் ஓவர்டேக்கே பண்ண முடியாது. அது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், பைபாஸில் அப்படியே ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். அப்புறம் என்ன தோணும், சரி நம்ம தான் ஏற்கனவே சொன்னாங்களேன்னு சொல்லி அப்புறம் லெஃப்ட் பக்கம் வரும், வழி கிடச்சி நான் லெஃப்ட்னு வெளில வந்துடுவோம். இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமேன்னு சில சமயம் தோணும். அப்போ நம்ம உள் உணர்வு, நம்ம ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ரொம்ப தடுமாற்றம் இருக்கும் பாருங்கள். இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் யூஸ் பண்ண உள் உணர்வு தோன்றும். அது மட்டும் இல்லாமல் மனது ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். மனது ஒருநிலைப்பட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அவ்வளோதானு கேட்குறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம தியானம் செய்யும்போது தியானத்துக்கு தேவையது மனம் ஒருநிலைப்படணும். அந்த ஒருநிலை கொண்டு சேர்க்கக்கூடியதும் இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன். அப்போ இந்த அமித்திஸ்ட் ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டே தியானமும் பண்ணலாம், 2 கையிலையும் வச்சு தியானம் பண்ணலாம், பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டும் தியானம் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு தியானமும் கைகூடும், மன ஒருநிலைப்படும், இன்ட்யூஷனும் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னமும் இருக்குது. சில சொல்லுவாங்க தெரியுங்களா, நைட்டில் நான் எவ்வளோ தூங்கணும்னு ட்ரை பண்ணுறேங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்டேன், தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்பாங்க பாருங்கள். இதற்கு காரணம் என்ன? மனக்குழப்பம் தான். மனசில் கூட என்ன அலைகள், மனசில் பதட்டம், டென்ஷன், அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். அதனால் தூக்கம் வரல பாருங்கள்.
அவங்களுக்கு இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் தண்ணி குடிக்கும்போது, நைட்லி கூட குடிக்கலாம், குடிக்கும்போதும் இந்த பிரேஸ்லெட் போட்டு அமித்திஸ்ட் பிரேஸ்லெட் போட்டிருக்கும் போதும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா தூக்கம் சூப்பராக வரும். ஏன்னா மனசு ஒருநிலைப்படுது. அப்போ தூக்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் தூங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, காலையிலேருந்து தான் பண்ண போகிறோம். அந்த புரிதல், புதிய புரிதல் நமக்கு மனசுக்கு ஏற்பட்டு தூக்கம் சூப்பராக வரும், நிம்மதியாக தூங்கலாம், காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம யோசிப்போம். அப்போ புதிய நிறைய ஐடியாக்கள் தோன்றி நம்ம செம்மையாக வாழ ஆரம்பிப்போம். இவ்வளோ தான் நான் கேட்குறீங்களா? இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. சிலருக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நோய் உடம்புல அதிகமாக இருக்குது, நிறைய மருந்து மாத்திரை எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு சரியாக மாட்டேங்குது, என்னென்னமோ திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்கின் டிசீஸ் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன்லேருந்து தண்ணி அதாவது தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் குடிக்கிறதும் இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கிறதும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி வரக்கூடிய நோய்களை சரி பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே சூட்சமத்தில் இந்த கிரகங்கள்லேருந்து இந்த பிரபஞ்சத்தில் எனர்ஜி ரிசீவ் பண்ணி நம்ம கொடுத்து நம்மளை சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்க, இச்சிங் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த அமித்திஸ்ட் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்கள். இது சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போ இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு சூட்சமத்துலேயும் சரி சூழத்துலேயும் சரி நமக்கு பயன்படுறாங்க. நல்ல நம்ம அழகாக இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.